தீர்த்த யாத்திரை செய்தால் ஒரு பலன்தான் கிடைக்கும். புனிதமான சாதுக்களை சந்தித்தால் 4 பலன்கள் கிடைக்கும். உண்மையான சத்குருவை சந்தித்தால் பல பலன்கள், முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறார் துறவி கபீர்தாசர். तीरथ गए थे एक फल, संत मिले फल 4, सतगुरु मिले अनेक फल, कहे कबीर विचार. तीरथ गए थे एक फल, संत मिले फल 4, सतगुरु मिले अनेक फल, கஹே கபீர் விசார். தீரத்து கயே, கயேன்னா என்னென்ன அர்த்தம்னா பாஸ்டன்ஸ், ஜானா போகிறத கயேன்னு சொல்கிறாங்க. தீரத்துனா தீர்த்த யாத்திரை, காசி கயை இங்கெல்லாம் போகிறது. ஏக்கு ஃபல், ஒரு பலன் கிடைக்கும். சந்த் மிலே ஃபலிச்சார், ஒரு சாது சன்னியாசிக்கிட்ட நமக்கு பாடம் கிடைச்சா 4 பலன் கிடைக்கும். சத்குரு மிலே அநேக்கு ஃபல், சத்குரு கிடைச்சிட்டாக்க எல்லையில்லாத பலன்கள் கிடைக்கும். கஹே கபீர் விசார், கபீர்தாசர் அதை சொல்கிறாரு. இது ஒரு புகழ்பெற்ற தோகா. தீர்த்த யாத்திரை போகிறதுனால வரக்கூடிய பலன்களை அளவிட்டு சொல்கிறார் குரு. அது மகத்துவபூர்ணமான ஒன்று தான், மிக உயர்ந்தது தான். ஆனால் அதுக்கு பலன் ஒரு பங்கு தான். நல்ல சன்னியாசிக்கிட்ட நீங்கள் போய் பாடம் படிச்சிங்கன்னா ஞானம், பக்தி, சேவை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதோட பலன் 4 கிடைக்கும். ஆனால் ஒரு சத்குருக்கிட்ட நீங்கள் உங்களுடைய படிப்பை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சமே கிடைக்கும். அதனால் வெளிப்புற ஆடம்பரமாக இருக்கக்கூடிய தீர்த்த யாத்திரையை விட சத்குருக்கிட்ட நம்ம பாடம் படித்து பக்தியின் மூலமாக மோட்சம் அடைவதே சிறப்புன்னு சொல்கிறார்.